வணக்கம். 2 நாள் சார்ட்டே பார்க்காத சும்மா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலாக்ஸேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே வந்து சார்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறத விட்டு கொஞ்சம் நவுந்து இருக்கிறது நல்லா இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு வந்து 3 நாள் ஹாலிடே. இன்னைக்கு வந்து சார்ட் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். மண்டே அன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, நேஷனல் லெவல்லையும் சரி நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. 14th அன்னைக்கே நம்ம வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். S&P குளோபல் இவங்க வந்து நம்மளோட இந்தியாவோட ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்ன்றது நான் சொல்கிறேன். இப்போ F&O ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லை நிஃப்டி 50ன்னு வச்சுங்க. நிஃப்டி 50ல் வந்து ஒரு ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணுறாங்க. லெட்ஸே ஏதோ ஒரு ABC கார்பரேஷன் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா பை டிஃபால்ட்டு நிஃப்டி 50லேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வெளியில் போகும். அண்ட் இந்த புது ஸ்டாக் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இந்த இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்டில், அவங்க வந்து அந்த எந்த ஸ்டாக்கை எடுத்தாங்களோ அந்த ஸ்டாக்கு எல்லாத்தையும் விற்று ஆகணும். அண்ட் இந்த புது ஸ்டாக்கை வாங்கி ஆகணும். அண்ட் இதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த வெயிட்டேஜுக்கு வந்து பை பண்ணி ஆகணும். இது வந்து பை டிஃபால்ட் நடக்கும். இப்போ ரேட்டிங் ஏஜென்சியும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ், இன் பர்டிகுலர் பென்ஷன் ஃபண்ட்ஸை வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கோ, ஒரு கடைப்பிடிப்பாங்க. அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொன்னால் அவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம் ஒரு சில பேர். இல்லை ஒரு சில பேர் வந்து அப்படியே என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜை வந்து ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து செக்டோரியல் ஃபண்ட், நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னால் அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வாங்குவாங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வாங்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரேட்டிங் ஏஜென்சியில் இந்த கேட்டகரியில் இருக்கிற கண்ட்ரீஸில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றது ஒரு ரூல் இருக்கும். அண்ட் இந்தியா வந்து BBB- வந்து இருந்துச்சு. BBB- குப்பை, அதாவது குப்பைன்னு சொல்கிற லெவலில் இருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருந்துச்சு. இது தேவையா? நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன் நம்ம போக வேணாம்னு சொன்னால், நம்ம வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சியை பற்றியே வந்து லாஸ்ட் ஒரு 10 years கண்டுக்கல. பட் இப்போ வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து BBB- BBBக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஏன் கண்டுக்க வேணாம்னு சொன்னால், நம்ம ரேட்டிங் ஏஜென்சி பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஏன் கண்டுக்கிற? இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மெயினாக வந்து பென்ஷன் ஃபண்ட்ஸு, கனடா, US, யூரோப்பியன் யூனியன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இது மாதிரி கண்ட்ரியில் இருக்கிற பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஹியூஜ் பென்ஷன் ஃபண்ட்ஸ், கொஞ்சம்லாம் இல்லை, நிறைய பென்ஷன் ஃபண்ட்ஸு. இந்த ஃபண்ட்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இவங்க வந்து பை டிஃபால்ட் இந்த இது இருக்கும் போதும் அந்த இதுக்கான பர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அது எங்கே போகுதுன்றதை அடுத்தது வச்சுக்கலாம். இதை வந்து டெட் ஃபண்ட்ஸில் போகுதா, இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போகுதா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து வரப்போகுது. எங்கே வரப்போகுதுன்றது அடுத்த லெவலில் வச்சுக்கலாம். பட் இந்த ஃபண்ட்ஸ் வந்து எனிவேர் பிட்வீன் 2 lakh to 3 lakh crores, 2லேருந்து 3 லட்சம் கோடி வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. ஸோ FIIs தெரிஞ்சோ தெரியாதையோ உள்ளே வந்தே ஆகணும். அப்போ நம்மளோட ஸ்டாக் என்ன ஆகும்? மேலே தூக்கி தான் ஆகணும். ஒன்று, ட்ரம்ப் என்ன ஆகுனா சொல்லிட்டோம், ரேட்டிங் ஏஜென்சி என்ன கொடுக்குதோ அது பேசிஸில் தான் வந்து அப்கிரேட் ஆகும். Point 1. Point 2, இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்கிரேட் மிக விரைவில் இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஏன் இது முக்கியமான விஷயம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிரேடு பண்ணது வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இந்த 18 வருஷம் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த லெவலில் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படி சப்போஸ் அடுத்த அப்கிரேடு வந்து டக்குன்னு அடுத்த ஒரு 8-10 மாதம் இல்லை 1 yearக்குள்ளே வருதுன்னு சொன்னால் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாதாரணமாக இது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இது மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ S&P குளோபல் கொடுத்த மாதிரி கிறிசிலும் கொடுக்குதுன்னு சொன்னால், கிறிசில் வந்து இன்னொன்று ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, இது மாதிரி மல்டிபிள் ரேட்டிங் ஏஜென்சியும் எல்லாருமே அப்கிரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பை டிஃபால்ட் இந்தியாவுக்குள்ளே வரும். இது வந்து 14th அன்னைக்கு நடந்த விஷயம். 15th அன்னைக்கு 2 குட் நியூஸ், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு மல்டிபிள் குட் நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேட்டிங் ஏஜென்சியை எடுத்துக்கலாம். இவங்க வந்து இந்தியன் பேங்க்ஸு, இந்தியாவில் இருக்கிற ஒரு 8 பேங்கிங் சிஸ்டம்ஸு, 5 பேங்க்கு அண்ட் 3 வந்து NBFC, இவங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து BBB- BBB கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனிஸ்குள்ளேயும் கேஷ் வரும். HDFC, ICICI,
SBI, Axis Bank, Kotak Mahindra Bank, Union Bank. இந்த 5 பேங்க்குக்குள்ளே வந்து they have given இது 5ல் வந்து 4 வந்து ப்ரைவேட் செக்டர், 2 வந்து பப்ளிக் செக்டர். HDFC, ICICI, Axis அண்ட் கோட்டாக் வந்து 4 வந்து ப்ரைவேட் செக்டர். 4க்குமே வந்து வெயிட்டேஜ் உண்டு. அண்ட் SBI அதுக்கும் வெயிட்டேஜ் உண்டு. யூனியன் பேங்க்கு பெருசாக வெயிட்டேஜ் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இந்த 5 பேங்க்கும் மண்டேலேருந்து ப்ராபப்ளி மண்டே டியூஸ்டேக்குள்ளே எப்பயுமே ஒரு குட் நியூஸ் இருக்கும்போது கீழே இறக்கி தான் தூக்குவாங்க. அது வில் நாட் கோ இன் டு டீட்டெயில்ஸ். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. நேராக வந்து கேப் அப் ஓப்பன் ஆகியும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்டிமெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து மேலே தூக்குது சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் தூக்கும். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து நான் இலக்குகள் கொடுக்குறேன். அண்ட் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றதை நீங்கள் பார்த்துங்க. டெஃபினட்டாக இந்த 5 ஸ்டாக்ஸ் பற்றியும் நம்ம பேசுவோம். இது இல்லாத அந்த 3 ஸ்டாக் நம்ம பேசுகிறோம்ல, பஜாஜ் ஃபைனான்ஸ், L&T ஃபைனான்ஸ் அண்ட் டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டல் இன்னும் மார்க்கெட்டில் வரல, ஸ்டாக் மார்க்கெட்டில் வரல. பட் இந்த 3க்குமே வந்து ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 3மே வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ரீசண்டாக பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இதில் வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இது வந்து தடயங்கள். இது வரும்போதும் ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது காட்டும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி மேலே தூக்கும், பேங்க் நிஃப்டி தூக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவு கரெக்ஷன் நடக்கல, நிஃப்டி கூட ஓரளவு கரெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பெருசாக கரெக்ஷன்ஸ் நடக்கலை, கன்சாலிடேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன் பர்டிகுலர் HDFC வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்துச்சு. தோ அது கீழே வந்துட்டுருக்கு, பட் இட் வாஸ் மோர் ஆன் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. ஸோ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சில பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கான இலக்குகள் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று குட் நியூஸ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் வந்து கொடுத்தாரு. GSTயில் தீபாவளிக்கு முன்னாடியே இல்லை தீபாவளிக்கு அப்புறமான்றது அது அப்புறமா பார்த்துக்கலாம். பட் நியூஸ் வந்து இன்னமெல்லாம் 2 ஸ்லாப் தான் இருக்க போகுது. 4 ஸ்லாபுக்கு பதில் 2 ஸ்லாப் தான் இருக்க போகுது. 5 இருக்கும், 18 இருக்கும். இந்த 12 காலி ஆகிடும் அண்ட் 28 காலி ஆகிடும். அந்த 28ல் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஒயிட் குட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, காரு, இது எல்லாமே வந்து ரேட் வந்து சப்புனு கீழே இறங்கும். ரைட், ஒரு 10% கீழே இறங்குதுன்னு சொன்னால் மக்கள் கையில் கேஷ் இருக்கும். ரைட், இப்போ ஒரு காரை எடுத்துக்கலாமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அது கார்லாம் வந்து ஜென்ரல் பப்ளிக் வாங்குறது இல்லைன்னு சொன்னால் அந்த கதையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி காரில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கார் இருக்குது. 28க்கு பதிலாக நான் 18 தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த 10% வந்து 1 லட்ச ரூபா கார் குறையும். அப்போ எனக்கு 1 லட்ச ரூபா எனக்கு கார் குறையுதுன்னு சொன்னால் என் கையில் வந்து கேஷ் நிறையா இருக்கும். அந்த கேஷ் வேறு எதுக்காச்சும் நான் யூஸ் பண்ண முடியும். 1, 2 மெடிசன்ஸு. இந்த மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற பொருட்கள் ஆகட்டும், முக்கியமான பொருட்கள், எஜுகேஷன் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 18%, 28%லேருந்து உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு கம் மோஸ்ட் லைக்லி 5%ல் வரும்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 5%ல் வரும், இல்லை GSTயே இல்லாத இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் 0 GSTன்றது எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. 2 ஸ்லாப்னு சொன்னனால மோஸ்ட் லைக்லி இட் வில் பி 5 and 18 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 12லேருந்து இல்லை 18லேருந்து 5%க்கு வருதுன்னு சொன்னால் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பொருட்களோட விலைகள் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் வந்து பண்ண இந்த ரேட்டிங் விட்டுருங்க. இந்த மூவுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னால் யூஎஸ்னால் நம்மளுக்கு வர பாதிப்பு வந்து எவ்வளோ இருக்கும்? 0.2%, 0.5%னே வச்சிங்களேன். 0.5% வந்து எனக்கு எக்ஸ்போர்ட்டில் அடி வாங்குதுன்னு சொன்னால் நான் கன்சம்ஷனில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் பணப்புழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போதும் என்னோட அங்கே வர நஷ்டத்தை வந்து இங்கே ஆஃப்செட் பண்ணிக்க முடியும்ன்றது ஒரு ஐடியாவில் வந்து பண்ணியிருக்கலாம், தெரியாது. பட் எது வேணால் இருக்கட்டும், இதனால் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆகும். ஜென்ரல் பப்ளிக் கையில் வந்து ஒரு 8-10% இல்லை 15% வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி இதை வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்தனால இன்னமும் பெட்டர் நியூஸாக இருக்குது. இது இல்லாத 3வது குட் நியூஸ் என்னது? ட்ரம்ப்பும் பியூட்டினும் வந்து அலாஸ்காவில் வந்து உட்காந்து பேசினாங்க. அக்ரிமெண்ட் வந்துச்சு வரலன்றது அது அடுத்த விஷயம்.
அவங்க வந்து என்ன பேசினாங்கன்னு கூட வெளியில் தெரியாது. ஆனால் 3 மணி நேரம் உட்காந்து பேசினாங்க. செம்ம கெத்துங்க இவருக்கு. ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போய் பிளெயினில் போய் இறங்குறாரு. ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறமா 2வது உலகப் போரில் இறந்து போன பைலட்ஸ்க்கெல்லாம் இவர் போய் மரியாதை பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு ஸ்டேட்மேன்ஷிப்ன்றது ஒன்று. இன்னொன்று வந்து தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனிவே மேட்ரு வந்து என்ன சொன்னால், இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப்ஸ் போட்டாங்களே, அது எடுக்கலை இன்னும். சரியா? அது போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்குறாங்க 2லேருந்து 3 வாரம். எப்படியோ இது வந்து இந்த போஸ்ட்போன் பண்ணி நவம்பர் 15 தேதி வரைக்கும் போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னு சொன்னால், நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கான ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் ஆகட்டும், இல்லை நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எனிவே பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த டேரிஃப்னால பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்காது, அமெரிக்காவுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஏற்கனவே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்டர்னலாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எங்கே நம்மளுக்கு வலிக்க போகுதுன்றது. இது சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியாதான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. ஏன்னா ட்ரம்ப் என்ன பேச போகிறான்றதை அவங்க சுற்றி இருக்கிற இம்மீடியட் நெக்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அவருக்கு அட்வைசர்ஸ் கிடையாது. காலைல தூங்கி எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதான் பண்ணிகிட்ருக்காரு. வந்து ட்வீட்டில் போட்டுட்டு இருந்தார். இப்பயும் ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு சாயந்தரம் வந்து ஒரு நியூஸ் மீட்டில் வந்து அது பேசுகிறாரு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ இது வந்து 2வது சர்ப்ரைஸ். ரேட்டிங் ஏஜென்சி ஏற்றுனதுக்கு இன்றைக்கி வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். ஏன் ஃப்ரைடே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு ஏன் தெரியலன்னு சொன்னால் பயம். 3 நாள் இருக்க ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அதனால நிறைய பேர் பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு போகல. பட் அன்னைக்கே வந்து கவனித்தது உண்டு. இப்போ இந்த 3மே சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போதும் மார்க்கெட் என்ன ஆகும், தூக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரியாது. அந்த 24,600 700 நிறைய ஸ்ட்ராடல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதை விட்டால் 25,000 தான் ஹையஸ்ட் கால் வந்து இருந்துச்சு தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால். ஸோ எல்லாருமே வந்து அப்சைடு மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டவுன் சைட் கம்மியாக தான் இருக்குன்றது நம்மளோட தேர்ஸ்டே வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ டெஃபினட்டாக அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி 24,700க்கு மேலே ஒரு 50-60 பாயிண்ட் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் சொன்னால் ஷார்ட் கவரிங் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 24,684 இருக்குது. இது வந்து 24,650 உங்களால் முடிஞ்சால் அந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. நான் வெறும் ஒரு 34 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் வந்து கொடுக்கலான்னு சொன்னால் 24,500 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இலக்குகள் வந்து 26,550. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 1,900 பாயிண்ட்ஸ் அப்சைட் நான் கொடுக்குறேன். இது எப்போத்துக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, மோஸ்ட் லைக்லி செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் 1. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 55,503 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 500 பாயிண்ட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். 55,000 வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை 54,900 போடுங்க. 600 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் நீங்கள் போடுங்க. 600 பாயிண்ட்ஸ் நம்ம டவுன் சைடு கொடுக்குறோன்னு சொன்னால் அப்சைடு எவ்வளோ இருக்கும்? சொன்ன இலக்குகள் 59,340 300னே வச்சிங்களேன், அந்த 50 பாயிண்ட்டை விட்டுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அப்சைடில் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் 4,000 பாயிண்ட்ஸ், இன்ஃபேக்ட் 3,800 பாயிண்ட்ஸ் அப்சைடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ் அது மறந்துடக்கூடாது. அந்த ஃபால் வந்தது வந்து இட் வாஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். இந்த 3மே வந்து ஹெவி வெயிட்டு. இந்த ஹெவி வெயிட்ஸை வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி அதுக்கான இலக்கு நம்ம சொல்லிடலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,991. அப்சைடு வந்து இமீடியட் வந்து 2,069 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 70-80 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஐசிஐசிஐ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,427 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அது வந்து அப்சைடு இமீடியட்னா அடுத்த ஒரு 15 நாளைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 1,530 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீண்டும் ஒருத்தர நான் சொல்லிடுறேன், ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், ஸ்டாக்குக்கான இலக்குகள் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். டே சார்ட்டை எடுத்துங்க. டே சார்ட்டு இல்லை வீக்லி சார்ட், இந்த 2 சார்ட்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ்
ஸ்விங் லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் கொடுக்குறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன், நாலேஜ் பேஸாக கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்குமா ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரைட்? மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், ஸ்டாக் கடன் ஒரு நியர் அபவுட் டார்கெட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணீங்க. ஸோ ஐசிஐசிஐக்கு அடுத்தது வந்து யூனியன் பேங்க். யூனியன் பேங்க் ரொம்ப நல்லா இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், யூனியன் பேங்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது முதலே சொல்லியிருந்தேன். யூனியன் பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 135, அப்சைடு வந்து 160. ப்ராபப்ளி செப்டம்பர் 15 தேதி பக்கமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 165, ரைட்? 160க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு சொன்னால் 165 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யூனியன் பேங்கோட மந்த்லி சார்ட் பாருங்கள், உங்களுக்கு செம்ம கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது சிப்லா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1564, அப்சைடு வந்து 1900 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது வந்து ஏச்சர் மோட்டார். 5764 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் அப்சைடு வந்து 5969, 970 வச்சிங்களேன். 5970 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு 6074, 6074. இதுக்கு அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி சூப்பர்பாக இருக்குது. எல்லா ஏஎம்சியுமே சூப்பர்பாக இருக்குது, ரைட்? ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து 5491 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்சைடு போகிறதுக்கான எவ்வளோ தூரம் போகலாம்? 5786. மறுபடியும் நான் சொல்கிறேன், 5786 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப். பாருங்களேன், செம்ம டார்கெட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் கம்ப்ளீட் பரம்பரையே மேலே போயிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 788 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்சைடு வந்து 870 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று டெக்ஸான் சூப்பர் சார்ட் பேட்டர்ன், டே சார்ட் ஆகட்டும், வீக்லி சார்ட் ஆகட்டும் சூப்பர்பாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16,191. எவ்வளோ? 16,191. இலக்குகள் 18,772. இன்னமும் நிறைய இருக்குது. பட் இமீடியட் இலக்கு வந்து 18,772. பியூட்டிஃபுல். ஆல்மோஸ்ட் ஒரு 2500 பாயிண்ட் வந்து அப்சைடு இருக்குது. 2500-600 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 10 ஸ்டாக் பற்றி நம்ம வந்து இலக்குகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்குறோம். என்வாயர்மெண்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது. இதுக்கு நடுப்புற வந்து யாராச்சும் சொத்துன்னு நடுப்புற வந்து எந்த விதமான பேட் நியூஸும் கொடுக்காத இருக்கணும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.